வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம சனி வக்ரகால பலன்களை பத்தி பார்க்க போறோம். சனி வக்ரம்னா என்னது, வெவ்வேறு ராசிகளுக்கு இதனால வர பலன்கள் என்ன, ராசி நட்சத்திரங்களுக்கு பரிகாரம், அப்புறம் எந்த கோவில்களுக்கு செல்லலாம், இத பத்தி எல்லாம் நாங்க பேசியிருக்கோம். சோ கடைசி வர இந்த பதிவு பாருங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். இப்போ இந்த மாசம் 26ல இருந்து சனீஸ்வரர் ஏதோ வக்ரம் ஆறாரு, டிசம்பர் 11 வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வக்ரம் ஆறுதுன்னா என்ன, அதனால மற்ற ராசிகளுக்கெல்லாம் என்ன தாக்கம் ஆகும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஜோசியம் படிக்க ஆரம்பிச்சிட்டியாமா? கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கேக்குறதுலாம் அப்படியே. வக்ரமாகிறாருனாக்க எந்த கிரகமும் வக்ரமாக பேசிக், இது வந்து ஒரு இல்யூஷனல் எஃபெக்ட் தான். ஓகே. ஆனா அந்த இல்யூஷனல் எஃபெக்ட் வந்து சூரியன்ல இருந்து இருக்கக்கூடிய எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிரகமும் ஒரு டைம் பீரியட்ல வக்ரமாகும். ஓகே. ஸோ இப்போ வந்து சூரியன் இருக்கிற இடத்துக்கு சனீஸ்வரர் வந்து 9ஆம் இடத்துல இருப்பார். இருக்கும் பொழுது அவர் வந்து வக்ரமா இருக்கிறார். அது ஒரு பர்டிகுலர் டிகிரியில இருக்கும்போது வக்ரமாகி அவர் வந்து டிசம்பர் 11 வரைக்கும் வக்ரமாகும். பொதுவா எந்த கிரகமும் வக்ரமாகினால் அது வந்து எந்த ராசியில இருக்கோ அதை தாண்டி அதற்கு முந்தின ராசி அதனுடைய பலன்களை எல்லாம் தரணும் அப்படிங்கிறது. அதுக்கும் மேல வக்ரமாறாருனாக்கா நேச்சுரல் மோஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்கு இல்லையா? ஸோ பலன் வழியா பார்க்கும் பொழுது நமக்கு வந்து எப்படி இருக்கும்னாக்கா, செய்த வேலையை திரும்பி செய்ய வேணும், இல்ல அந்த விஷயத்துல ஒரு தடை வருவது, அதை வந்து திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வருவது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கும் மேல ஒரு வக்ரமான கிரகம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய பலன்கள் வந்து எக்ஸாக்டா ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய இதோட இணைஞ்சிடும். சோ ராகு கேதுக்கள் கூட இணையும் பொழுது நமக்கு வந்து அதனுடைய தாக்கம் பாசிட்டிவா நெகட்டிவா தெரியாது. அது அதிருஷ்யமாவும் இருக்கலாம், அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம். நேட்டல் சார்ட்ல எப்படி இருக்கோ அது. பொதுவா வந்து நமக்கு வந்து ஜாதகத்துல வந்து நம்மளுடைய ஜாதகத்துல வந்து வக்கரமான கிரகங்கள் இருக்கு அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல வந்து சனீஸ்வரர் வக்கரமாவே இருக்கிற நேச்சுரலான இந்த டைத்துல வந்து அவர் வந்து நல்ல எஃபெக்ட் கொடுப்பார். இல்ல அவர் நேர்ல இருக்காரு, அவர் நேர் மூவ்மெண்ட்ல இருக்காரு அப்படின்னாக்கா இந்த டைம் பீரியட் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அதனாலதான் அது வந்து ஜாகிரதையாக இருக்குன்னு சொல்றேன். சார், இந்த காலம் வந்து சிம்ம ராசி மக்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படலாம்? சிம்ம ராசிக்கு ஆல்ரெடி வந்து 8ஆம் இடத்தில் சனீஸ்வரர், ஆயுள் ஸ்தானத்துல கௌரவ ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தானத்துல போய் சனீஸ்வரர் இருக்கிறது, அவர் வக்ரம் ஆகிறது கொஞ்சம் ஒரு நெருடலான ஒரு சூழல் தான். 8ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறார் அப்படின்னாக்கா மெயினா ஏதாவது ஃபேமிலி மேட்டர், லைஃப் பார்ட்னருடைய ஃபேமிலி மேட்டரை வந்து டீல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும். அதே மாதிரி ஏதாவது காசு கொடுத்துருந்தாங்க வரணும், இல்ல இன்சூரன்ஸ் பைசா ஏதாவது வரணும், அதுல வந்து ஒரு நெருடல்கள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய. தன்மான பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. கவர்மெண்ட் இதுல இருக்கிறவங்க, ஹை போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த டைம் பீரியட் ஒரு பிரச்சனையான இதுதான். எனக்கு சிம்மத்துக்கு 8ஆம் இடம், கவர்மெண்ட்லயே ஒரு பெரிய மாற்றங்கள், அதிசாரமாயி குரு வேற வரக்கூடிய ஒரு காலம், இந்த வார் சினாரியோ எல்லாம் பெருசாகக்கூடிய ஒரு காலம், இதெல்லாம் வந்து இந்த டைம் பீரியட்ல நடக்கும். 7ஆம் இடத்துக்குரிய ரிசல்ட்டை வந்து தருவார் வக்கரமாக. 7ஆம் இடம் சொல்லும் போது ரொம்ப நாளா கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்க, பொதுவா சிம்மத்திலேயே ராகு கேத்துக்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல கல்யாணம் பிக்ஸ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப்பும் பிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இல்ல சனி வந்து வக்கரமாக இருக்காரு, பேசிக்கா ஜாதகத்துல கும்பத்துல வந்து வக்கரமா இருக்காரு அப்படின்னாக்கா இந்த டைத்துல வந்து அவங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகும். மீதி பேருக்கு கொஞ்சம் இந்த பார்ட்னருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாகிரதையா பார்த்துக்கணும். சனி வக்கரமாக இல்லாதவர்கள் பார்ட்னர்ஷிப் இந்த டைப்ல சைன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கல்யாணம் இதுக்கு நிச்சயதார்த்தம் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த டைப்ல பண்ணக்கூடாது. முதல் ஃபேஸ் வந்து நமக்கு ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாகத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு
6ஆம் இடத்துல தான் எஃபெக்ட் ஜாஸ்தி. ம். எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சடன் சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்கும். ம். எதிர்பாராத விதமாக மாற்றங்கள். இது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல சார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த மாற்றங்கள் நடக்கும். ம். தேடிக்கிட்டு இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு உடனே கிடைக்கும். தேடலைனாலும் அவங்களுக்கு மாற்றங்கள் வரும். வேற வழி இல்லாம மாற வேண்டிய ஒரு சூழல் வரும். ஓகே. உடம்பு ஆரோக்கியம் கவனிச்சு பார்த்துக்கணும். லீகல் கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்குனாக்கா இழுபறியில போறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ம். அதே மாதிரி நமக்கு வந்து இழுபறிலையும் போலாம், சீக்கிரமா முடியவும் செய்யலாம். சோ என்ன ஆகும்னு தெரியாது. சீக்கிரமா முடியவும் செய்யலாம். அவங்களுக்கு ராகு கேதுக்கள் சப்போர்ட்டிவ் பொசிஷன்ல இருந்ததுன்னா சீக்கிரமா முடிஞ்சிடும். அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்லயே முடிச்சிருவாங்க. இல்லைனாக்கா அது இழுபறியில போறதுக்கு வாய்ப்பு. இவங்களுக்கு 5ஆம் இடத்தை வந்து தாக்கும். நமக்கு வந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அப்ப வந்து புத்திரர்கள் ஆரோக்கியம் கவனிச்சு பார்த்துக்கணும். அக்டோபர் 31க்குலாம் குரு வந்து சிம்மத்துக்கு வந்துடுறாரு. அந்த 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள் கொஞ்சம் இந்த ஸ்பெகுலேஷன் எல்லாம் பண்ணாம இருக்கும். அதே மாதிரி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள் தொடாம இருக்கும். அந்த டைத்துல என்னதுனாக்கா நிறைய கிரகங்கள் வக்கரம். புதன் வக்கரமா இருப்பார். அதே மாதிரி சுக்கிரன் வக்கரமா இருப்பார். 3 அக்டோபர்ல இருந்து 14 நவம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள் இவங்களுக்கு 3ஆம் இடத்துல எல்லா கிரகமும் வக்கரம். சோ புது பிரயத்னங்கள் ஏதாவது பண்ணாக்கா அது திரும்பி பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரலாம். ப்ராப்பர்ட்டி சேல் ரிலேட்டடான விஷயங்கள் வரலாம். சகோதர சகோதரிகள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரலாம். எம்ப்ளாயீஸ் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரலாம். ப்ராப்பர்ட்டியே திரும்பி ரீடூ பண்ணக்கூடிய ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் வரலாம். இது வந்து குடும்பம் சார்ந்த விஷயத்திலயும் வருது, மூத்தவர்கள் சார்ந்த விஷயத்திலயும் வருது. ஏன்னாக்கா 2 கூடையவரும் 11 கூடையவரும் புதனே. சோ இந்த விஷயங்கள்ல வரலாம். ஆனா என்னன்னா 31 அக்டோபருக்கு அப்புறமா ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும். அது வரைக்கும் இந்த குழப்பங்கள் வந்து கொஞ்சம் பீக்குக்கு போகும். போயிட்டு அதுக்கப்புறமா கழிக்கும். 31 அக்டோபருக்கு அப்புறமா பார்வை வந்து ராகு மேலேயே படுறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஸ்மூதன் ஆயிடும். கல்யாண விஷயங்கள் வந்து ஓகே ஆகுறது, பார்ட்னர்ஷிப் ஓகே ஆகுறது, ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான அமைப்புகள் வருவது, அதே மாதிரி புத்திர பிராப்தி வந்து ஓகே ஆகுறது, இதெல்லாம் வந்து அந்த டைப்ல நடக்கும். இவங்களுக்கு பாக்கியஸ்தானமான இதையும் பார்ப்பார், மேஷத்தையும் பார்ப்பார். அந்த செவ்வாய் வேற க்ளோஸ் டிகிரியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சுப செலவுகளும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலமாக இந்த டைப்ல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சிம்மராசி. சார், மக நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நிவர்த்தி இருக்கு? அவங்களுக்கு இப்போ கண்டிப்பா பண்ணிக்கணும். ஏன்னா கேது வந்து அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அவங்களுக்கு வந்து பண்ணிக்கிறது நல்லது. ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் திண்டுக்கல், அங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பித்ரு காரியங்கள் எல்லாம் பண்ணாம இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கவங்க பண்ணிக்கிறது நல்லது. உடனே சுப காரியங்கள் வந்து இவங்களுக்கு வந்து கைகூடும். ஏன்னா குரு 31ஆம் தேதி உள்ள வந்தது. ஸோ அதை பண்ணிட்டாங்கன்னாக்கா ஓகே, டிக் மார்க், பாஸ், கோ ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அந்த டைத்துல அவங்க பண்ணிட்டாங்கன்னாக்கா நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு. இதே பூரம்ல இருக்கிறவங்க என்ன மாதிரியான நிவர்த்தி? இவங்க வந்து ஹரி தீர்த்தேஸ்வரர், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல, அங்க போயிட்டு வருது இவங்களுக்கு நிவர்த்தி. அது வந்து பாக்ய நட்சத்திரம்னு அது. பூரத்துல பிறந்தாலே பாக்யவான். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா உடனே இவங்களுக்கு விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். பொதுவாவே பூரத்துக்கு கேட்காமலே கிடைக்கும். போயிட்டு வந்தா இன்னும் ஈஸியா கிடைக்கும். சரி, இப்ப உத்திர நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த கோவில்களுக்கு போனா இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இந்த டைம் பீரியட்? உத்திர நட்சத்திரம் ரொம்ப ஸ்பெஷலான நட்சத்திரம். நம்மெல்லாம் என்னமோ வேலண்டைன்ஸ் டே அப்படி இப்படிலாம் கொண்டாடுறோம். தேவர்கள் அவங்க எல்லாம் வந்து கொண்டாடுறதே வந்து உத்திர நட்சத்திரத்தை தான். சோ நம்ம திருக்கல்யாணங்கள்லாம் என்ன எப்ப நடக்கிறது? சித்திரை உத்திரம், பங்குனி உத்திரம் அப்படின்னா ஹெவன்லி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து மாங்கல்யேஸ்வரர் அங்க போயிட்டு வருது. மாங்கல்யேஸ்வரர் கோயில் வந்து திருச்சியில இருக்கு.
அங்க போயிட்டு வர்றது உத்தர நட்சத்திரத்தன்னைக்கே போயிட்டு வர்றது, ம், காலையில 6 to 7க்குள்ள தரிசனம் பண்ணிட்டு வர்றது ம், இவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். ம். போனா ஒரு 40 நிமிஷம் இருக்கும், 45 நிமிஷம் நிதானமா பார்த்து, அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பூ கோயில் வாங்கிட்டு பூவோ புஷ்பமோ மாலையோ ம், ஊதுபத்தியோ ஏதாவது ஒன்றும் இல்லாம வெறும் கையோட போகாம போயிட்டு வந்து தரிசனம் பண்ணிட்டு நிதானமா உட்காந்துட்டு வந்தாங்கன்னாக்கா நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ்.